கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும்? ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம்? எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக, அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். உனக்கு உண்மையாக வாழ்றதுனா எப்படியா? ஒன்றும் கிடையாதுங்க. உண்மையாக வாழணும்னா அப்படி தேடி எடுத்து உள்ள ஏன் ஊரில் எடுத்து சொஞ்சிக்கணும். இது நச்சு காட்டுறேன். உண்மையிலே எனக்கு ஊரில் எடுக்கல. நீங்கள் ஒன்று ஐயா ஊரில் எடுக்குதான்ட்டு ஆளாளுக்கு வந்துட்டீங்கன்னா சொஞ்சி விட்றேன்னா மேட்ரு ஆகிடும். உண்மையாக வாழ்றதுன்னா என்னங்க? எனக்கு உண்மைன்னா என்னன்னே தெரியாதாலுமா நான் எங்கேருந்து உண்மையாக வாழ்வேன்? ஒரு மதவாதியை என்ன நினச்சிங்கிறான் உண்மையாக வாழ்றதுன்னா? பட்டை வச்சா உண்மையாக வாழ்றது, கொட்டை போட்டால் உண்மையாக வாழ்றது, ஒரு உதிராட்சை மாலையை வாங்கிட்டு சிவசிவான்னு சொல்லின்னு இருந்தோம்னா உண்மையாக வாழ்றது, அப்படித்தானே? மீட்டருக்கு மேலே காசு வாங்கலைன்னா உண்மையாக வாழ்றது, மீட்டருக்கே சூடு வச்சுட்டா உண்மையாக வாழ்றது. உண்மையாக வாழ்றதுன்னா ஆளாளுக்கு என்ன சொன்னுங்கிறான்? உண்மையாக வாழ்றது, எனக்கு நான் உண்மையாக வாழ்றதுன்னா ஒரு எண்ணமும் என்கிட்ட வரவே வராது. யோசித்து பாரு, உனக்கு இருந்து எழும்புற எண்ணம் அத்தனையும் பொய்னால் ஆனது தான், உண்மையினால் ஆவே ஆகாது. நீ தூங்குறியா? அப்போ தான் நீ உண்மையாகிற. தூங்கும்போது கூட உன் மனம் பண்ண கூத்தில் என்ன பண்ணுதுன்னா கனவு சில வந்துடுது. ஏன்? இப்போ உண்மையாக இருக்குதுன்னா எப்படி? என்னென்னலாம் நான் கற்றுக்கணும், என்னென்னலாம் அவமானப்பட்டணும், என்னென்னலாம் எனக்கு பெருசுன்னு நான் நினச்சிக்கிறனோ, என்னென்னலாம் என் மனசில் இருக்குதோ அதெல்லாம் வச்சு நான் என்ன நினச்சிக்கிறேன்? உண்மையாகிறேன்னு நினச்சிக்கிறேன். அப்படித்தானே? டாய்லெட்டுக்கு போய் கழுவ கற்று கொடுத்தா கழுவிட்டு வருவேன். பேண்டுட்டு வந்தோன்னும் உன் வேலை அதுதான். கழுவுறதுக்கு ஆளுகிறாங்கன்ட்டு வந்தால் என்ன பண்ணுவேன்? பேண்ட்டு மட்டும் வந்துடுவேன். இதில் யார் உண்மையாகிறாங்க? கழுவுனவரா பேண்ட்டு வந்துட்டவரா? சாப்பாடு சாப்பிட்டு தட்டெல்லாம் எடுத்து கழுவலாம் கூடாது, கையை அங்கேயே கழுவணுன்றவன் உண்மையாகிறான். தட்டெல்லாம் எடுத்து போய் கழுவி ரேக்கில் வைக்கிறவனும் உண்மையாக தாங்கிறான். சிந்தாமல் சாப்பிட்றவனும் உண்மையாகிறான். சிந்துற மாதிரி சாப்பிட்றவனும் எப்படி தாங்கிறான். யார் என்ன கேளு, நீ உண்மையாகிறானே? எஸ் சொல்லாமல் இருப்பான். யார் என்ன உண்மையாகிறான்னு கேட்டு பாருன்னா சொல்லுவான், நல்லவன் எனக்கு நானே நல்லவன், சொல்லிலும் செயலிலும் வல்லவன். டேய், பொண்ணு பார்த்துட்டு வாடானாக்கா கட்டின வந்துட்டியாடா? டே, நீ போய் பாரு, நான் போய் பார்க்குறேன்னா எனக்கு வர வேண்டிய நீ கட்டின வந்துட்டு நியாயமாடா? என்ன வர புக்கு படிப்பே அதுக்கு வைக்கிறேன்னுங்கிறல? இல்லை பாவம் இல்லை, பச்சை பொண்ணை எனக்கு கட்டி வச்சிட்டியா, எவ்வளோ பெரிய பாவி நீ இல்லை. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்? அவன் பக்கம், நீ பார்த்த பெண்ணை நான் பார்க்கவில்லை, நீ கண்ட காட்சி நான் காணவில்லை. டேய், பொண்ணை மட்டும் பாடுறான்னா என்னென்னத்தையோ காட்சியெல்லாம் கண்டு வந்துக்கிறானே. அப்போ உண்மைன்னா என்ன அர்த்தம் பண்ண போறீங்க? சத்தியமா ஒவ்வொரு மனிதனும் தனக்குத்தானே ஒரு முறை கூட கேள்வியே கேட்கல நான் யாருன்ட்டு. தன்னை யாருன்னே கேள்வி கேட்காத உண்மையானவனா? உண்மையானவனா? நான் எதுக்கு வந்தேன், என் வேலை என்னன்னு கேட்டானா? 4 பேருக்கு உண்மையாக உதவியாக வாழ்கிறானா? அவனுக்கு நன்மை செஞ்சுக்கிறானா? எதனா பார்த்தா எனக்கு வெறுப்பாகுதுன்னா கண்ணை திரும்பிக்கணும். இவன் எதுக்கு வச்சுக்கிதே? எதுக்கு வச்சுக்கிதே? அது வரத்துக்கு ஒதுக்கிட்டு வர பார்த்துட்டு என்னங்கிறான். என்ன நாய் பான்னு எதுவும் பண்ணுது, நடுவில் திரும்பி கத்தியை சொல்லிட்டு வரானே, இவன்லாம் நல்லவனா? யாருன்னா எப்படின்னா ஜாலியாக இருந்தால் விடுதா பாரு. அடுத்தவன் பொண்டாட்டியும் அடுத்தவன் புருஷனும் ஆடுனுக்கிறாங்க, பார்த்துனே இருக்கிறானே, இவெல்லாம் நல்லவனா? இவெல்லாம் உண்மையாகிறவனா? என்னடா இது அநியாயமாக இருக்குதே, அடுத்தவன் பொண்டாட்டியும் அவனும் வந்து இப்படி ஆடுனுக்கிறாங்களே 2 பேரும். இதில் வர ஜோடி சரியில்லைன்னு வர இவன் சொல்கிறான். சூர்யாவுக்கு சரியான ஜோடி யாருன்னு கேட்குறான். சூர்யா இன்னொருத்தன் பொண்டாட்டியா இன்னொருத்த புருஷனா இல்லையா? அப்புறமா கேட்டால் நடிக்கிறாங்கன்றான். எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க? அவங்க நடிக்கிறாங்களா, நீ நடிக்கிறியா? சொல், உண்மையாக சொல். உண்மையாக இருக்குதுன்னா என்ன? அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணுறவங்களாம் உண்மையானவனா? ஒரு பொண்டாட்டி புருஷனை 24 மணி நேரம் கண்காணிக்கிறா உண்மையானவளா? அவள் ஊரில் எடுக்கிறது கூட மாந்துட்டு பார்த்துங்கிறான் புருஷனை. என்ன பிரச்சனை? இல்லை பொண்டாட்டியை காமிச்சுனுங்கிறான் இவன். யாருன்னா சந்தோஷமா இருந்தால் பிடிக்கவே மாட்டேங்குது. அவங்க ஏன் சந்தோஷமாகறாங்க? யாருன்னா அழகாகிறாங்கன்னா சொல்லலாம், பிடிக்க வேண்டியதுனா இல்லையா? அழகா என்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை மண்ணும் இல்லை கோவிந்தா கோவிந்தா. புரியுதா? உண்மையானவங்கள
ஆமாம், எப்படி உண்மையாக இருப்பேன்? உண்மையானவன் எப்போவுமே துக்கப்பட மாட்டான். ஏன்? எதுவுமே எந்த இல்லை அப்படின்னா என்ன இது உண்மையாக துக்கப்படுறதுக்கு என்ன இருக்குது? வலிக்குதுன்னு சொல்லுவான், வலிக்கும், அழுவான், வலிக்கும். ஆனால் உள்ள என்ன ஆகாது? ஆழ்கடல் அமைதி உள்ளே இருக்கும். அவனால் சலனப்படவே முடியாது. சலனத்தோடவே இருக்கிறானா அவன்லாம் உண்மையானவனா? ஒரு மனிதனுக்கு வெறுப்பு வருதுன்னா உண்மையானவனா? ஏன் வெறுப்பு வருது? எது எந்த? அதுவும் யார்தையோ எடுத்து வச்சுன்னு வர எந்துன்ற நான். எனக்கே எனக்கா எது? உண்மையிலே சத்தியமா சொல்லுங்க, அந்த 50 kg தாஜ்மஹால் யாருக்கு? இந்த காரை வச்சு இந்த சொப்பன சுந்தரி யார் வச்சிருந்தா? 50 kg தாஜ்மஹால் எனக்கே எனக்கா, பேக்ஸில் வந்த பெண் கவிதை எனக்கே எனக்கா. எப்படி? ஆன்மீகனா இவ்வளவுதான், ஆன்மீகனா இவ்வளவுதான். நான் கொண்டாட வந்துக்கிறேன், எதையும் கொண்டாடணுமா, எதையும் பார்த்து வெறுப்பாயிடணுமா? நீ நடி, உண்மையாரு, பொய்யாரு, சனியா, என்ன வேணா பண்ணு, வெறுப்பாருனா நீ மனுஷியா இல்லை மனுஷனா? இது வர துக்கப்பறன்னு வர வெக்கமே இல்லாமல் சொல்லுங்கிற இல்லை? 21 விரல குத்து அதில் மூத்தத்தையும் வேற ஒன்றையும் வர வச்சுக்கிறானே, நன்றி சொன்னியா ஒரு முறைனா? சொன்னியா? மூக்கு கீழே ஒரு மீசை வந்து இது போதாதா உனக்கு? ஷேவ் பண்ண உடனே நன்றி சொல்ல தேவையில்ல? இந்த இடத்துல காட்சி தெரியுது, என்ன பெரிய விஷயம் இல்லையா? இது பெரிய விஷயமா இல்லையா? ஒரு கணமுன்னா யோசிச்சு பார்த்தியா? உன்னை லப்பு டப்புன்னு தூச்சுனுக்கிற இதயத்துக்கு நன்றி சொன்னியா நீ? உண்மையாகிறன்ற ஒரு கணம் கூட உன்னை பார்த்து நீ கொண்டாட்டமாவே இருக்க மாட்டேன்ற. சரி, இன்னொருத்தனாச்சும் உன்னை பார்த்து கொண்டாட்டமாகறன்னா என்ன மாதிரி இன்னொருத்தருக்கிறாங்களான்னு ஒரு ஆராய்ச்சி பண்ணுகிற. எவ்வளவு கேடு கட்ட பொறுப்பு உன் பொறுப்பு. சீச்சி, இதுல வர என்ன வர கேள்வி கேட்குது, உண்மையா இருக்குதுன்னா என்னான்ட்டு கேட்கலாமா? மாரியே கேட்கலாமா? ஏன்? இதுதான் உண்மையா இல்லையா? என்ன சும்மான தமஸ் தானே. உண்மையா இருந்தா நீ சிஏ கண்ணனா? நீ குழந்தை மாதிரியே இருப்பேன்ற சிஏ கண்ணுன்ற. ஏன் சிஏ கண்ணுன்ற? அதில் வர சென்னை சிஏ கண்ணு எங்கே இருந்தால் என் மயிருக்கு நான் கேட்டு போனேன், என்ன பண்ணுறது? கோவிந்தா கோவிந்தா. அப்போ உண்மையாக இருக்குதுன்னா என்ன இல்லை? இன்னொருத்தருக்கோ இல்லை, என்கிட்டயும் எனக்கு உண்மையாக இருக்க முடியாது. ஏன் உண்மையாக இருக்க? உண்மையாக இருக்கிறதுன்னா இந்த நாடக உலகத்துக்கு பிறந்துருக்கிறேன், எல்லாம் ஒரு ரோல் எடுத்து நடிச்சுன்னுக்குறாங்க. அதனால் நான் என்ன பண்ணா, கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நஷ்டு போயிட வேண்டியது தான். சாமியார் ஆகிட்டோம், வந்துக்கிறோம், இவனுக்கு திருநீர் வச்சா தான் சாமியார்னு வச்சுக்க வேண்டியது தான். என்ன இப்போ வச்சிக்கினா தான் நீ ஆம்பளைனா வச்சுக்க வேண்டியது தான். என்ன இப்போ வச்சுக்கோ. நீ ஆம்பளை சொல்லுன்னா என்ன அது அர்த்தம்? வச்சுக்க சொல்கிறாங்கன்னு அர்த்தம். எதுக்கு ஆம்பளை சொல்லுன்னு கேட்குறாங்க? தெரிஞ்சுக்க வேண்டியது தான். அப்போது கொண்டாட்டம் உன் பிறப்புரிமைன்னு உனக்கு சொன்னால் கூட புரிய மாட்டேதுல, நீ எவ்வளோ கேடு கெட்டு சேர்ந்துன்ற. நான் அதுவும் வர சுதந்திரமான ஒரு மதத்தில் போந்துக்கிறேன். என்னை கேட்டீங்கன்னா மற்ற எந்த மதத்துலாம் போந்தேன்னா உன்னால் சந்தோஷமாக இருக்க முடியாது. ஆமாம், டைம் டேபிள் போட்டு தான் சிரிக்கணும். நீ இந்து மதத்தில் எப்போ சிரிக்கலாம்? எப்போனா சிரிக்கலாம், யாரும் கேட்க மாட்டான். உருளலாம், பெறலாம், குத்திக்கலாம், நந்துக்கலாம்னு என்ன பண்ணிக்கலாம்? 5 கட்டிக்கலாம், 6 கட்டிக்கலாம், 7 கட்டிக்கலாம், சுற்றிக்கலாம், போய்க்கலாம், வச்சுக்கலாம். கேட்டாக்கா சிவனுக்கே கூத்தியா இருக்குதுன்னலாம், முருகருக்கு 2 பொண்டாட்டின்லாம், எங்கள் பாஞ்சாலி பாரு 5 பேரோட வாழ்ந்தான்லாம், பாட்டு வர எழுதுறான் பாஞ்சாலி போந்தே. உண்மை என்ன அது? இப்போ எனக்கு உண்மையாக இருக்குதுன்னா என்ன? முதல்ல நான் யார் எனக்கு வந்துக்கிறேன்னா ஒன்றுமே இல்லை. நீ சும்மா வந்துக்கிற, உனக்கு ஒரு உடம்பெல்லாம் குத்துக்கிறாங்க, நீ ஆணாவோ பெண்ணாவோ மிழுந்துருக்கிற, அதில் சந்தோஷமாக வந்துட்டு போ, அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. இந்த சமூகத்தில் போந்துட்டு ஏதோ ஒரு வேலை செய், 4 பேருக்கு ஒரு வேலையை செஞ்சு கொடு. நீ என்ன பண்ண? உனக்கு கொடுக்குற சந்தர்ப்பத்தை நீ கொண்டாடு. ஏன் சந்தர்ப்பம் இன்னொருத்தருக்கு கிடைக்கூடாதுன்னே பார்த்துக்கிறேன். நான் தான் ஏழை வீட்டில் நான் தான் போனோம். ஏழை வீட்டில் என்ன நான் தான். ஐயோ, கல்யாண வீட்டுக்கு போய் பாரு, அந்த பொம்பளைங்க பண்ணுற அலும்புல ஒரு ஒத்தியம் புடவை 40,000 50,000 காட்டின்னு வர இருப்பா. இது நல்லா இருக்கா? என்ன அர்த்தம்? கல்யாணத்துக்கு எதுக்காக போனாங்கன்னு கேட்டால் காட்டு வர்றதுக்கு. கல்யாணம் விட்டு வெளியே வந்தோன்னா மூணுன்னு வருது. இவங்களாம் உண்மையாகிறாங்களா? அதனால் உண்மையாக இருக்கிறது சாத்தியம் இல்லை. அந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்க வேணாம். குறைஞ்சபட்சம் சந்தோஷமாக இருக்க பாருங்க. உண்மையெல்லாம் இருக்க முடியாது.
அதெல்லாம் உண்மை. நான் உண்மையாக இருந்தால் ஒத்துப்பீங்களா நீங்கள்? கையை உள்ளே விட்டவே டென்ஷன் ஆகிட்டீங்க. அடுத்தது என்ன பண்ணுவான்? ஜெட்டிக்கிட்டே அவுத்துக்கிட்டு நின்றுவானோ, பயந்துருவீங்க. கடக்குன்னு உண்மையாக இருக்குதுன்னா எல்லாத்தையும் அவுத்து போட்டு நிர்வாணமாக நின்று கை தூக்கினா என்ன ஆகும்? இவங்களே பேஜர் ஆகிடுவாங்க. அவள் தான் போலீஸ் வந்து நின்றுவாங்க. இங்கே சாமியார் அவுத்து போட்டு நின்ட்டாருன்னு ஆல்மா புழல் சாமியார் சிறையில் அடைப்பு. உண்மையாக இருக்கலாமா? இருக்கலாமா வேணாவா? வானான்னு சட்டம் என்ன சொல்லுதே? உண்மையாக இருக்காத. சமூகம் என்ன சொல்லுது? உண்மையாக இருக்காத. மதம் என்ன சொல்லுது? உண்மையாக இருக்காத. எங்கன்னா ஆன்மீகவாதிகிட்ட போனால் என்ன சொல்கிறாரு? உண்மையாக இருக்காத. நான் சொல்கிறேன் உனக்கு நீயே உண்மையாரு. ஆனால் இந்த உலகத்துக்கு உண்மையாக இருக்காது. நானும் ஏன் சொல்லாதே யாரும் கேட்டார் எல்லோரும் தாங்க மாட்டார். நாங்கள் கற்பனை பண்ணிப்போம் சார். 10 பொம்பளை கிட்ட போகிற மாதிரி இல்லை 10 ஆம்பளை போக மாதிரி கற்பனைலாம் பண்ணிப்போம். நீ சொல்லும்போது தான் நாங்கள்லாம் உன்னை வெறுப்பாக்குவோம். ஏன்? எங்களுக்கு முழு சுதந்திரம் இருக்குது மனசில். ஆனால் வெளியா என்ன சொல்லி நான் புரிய வைக்கிறது சொல்லு. உண்மை நான் என்ன சொல்கிறது? உண்மை விளம்பின்னா என்ன ஆகும் நம்ம நிலைமை? சொல்ல முடியுமான்னு பாருங்களேன். யாருன்னா யார்கிட்டனா உண்மையாக இருக்குதா பாரு. ஒத்துக்கவே மாட்டேன் தச்சானே. நம்ம எதனா உண்மையாக ஒரு ஆளுக்கிட்ட இருக்கலான்னு பார்த்தா முடியவே இல்லை. நம்ம எதனா உண்மையை சொல்லிட்டு அவங்க போய் தண்ணில் முழுகி மொட்டைலாம் வச்சுன்னு வராங்க. பார்த்துக்கிட்டீங்களா அந்த மன்மத லீலையில்? கதையெல்லாம் சொல்லுவோம். அவன் போய் ஊந்து எழுந்துன்னு இருப்பான். வீட்டுக்கு போனால் வீட்டுக்கு பொண்டாட்டி பார்த்துட்டு போகிறான், புள்ள வர போகிறான்னு வெளியே வரக்கூடாதுன்னுவான். பொண்டாட்டி வெளியே போயிட்டான்னுவான், பொண்ணு வெளியே போயிட்டான்னுவான், காப்பி கூட கொடுக்க மாட்டான். ஏன்? மன்மத லீலையை வென்றார் உண்டோ படம் பார்த்துக்கிறீங்களா? படம் இல்லை, நிஜ உலகத்திலே அப்படித்தான். நான் எந்த பொம்பளையும் பார்க்காம இருக்க மாட்டேன்டா. சோறு போடும்போது குஞ்சாக்கா அப்படி உள்ளுக்கிறதுலாம் தெரியும் அப்படின்னு. அதுக்காகவே நான் வந்து நைட்டு போட்டுருக்கீங்களா விட்றதே கிடையாது. நான் சைஸ்லாம் கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்கிறேன். பார்த்தோன்னே 38, 37, 36 க்ளீனு. வீட்டு போவே என்ன உண்மையாக இருந்தா என்ன பண்ண முடியாது. இப்போ சொல்லுங்க, உனக்கு நீங்கள் உண்மையாக இருந்துருவீங்களா? ஆனந்த வாழ்வு கோர்ஸுக்கு வந்துட்டு அதில் எதனா உங்களுக்கு புரிஞ்சால் அந்த அளவுக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்க முடியும். உங்கள் புரிதல் அளவுக்கு தான் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. உங்ககிட்ட உண்மையாக இருக்கிறீங்க. கட்டாயப்படுத்துறதுனால கக்கா வந்தால் கூட உண்மையாக இருக்க மாட்டேன்றீங்க, அடக்கி வச்சுக்கிறீங்க. உச்சா வந்தால் கூட நீங்கள் உண்மையாக இருக்க மாட்டேன்றீங்க, அடக்கி வச்சுக்கிறீங்க. சிரிப்பு வந்தால் சிரிக்க மாட்டேன்றீங்க, அடக்கி வச்சுக்கிறீங்க. இதில் வர காமம் வந்தால் அடக்கி பண்ணுவீங்களா நீங்கள்? ஒத்து பழைய பொண்டாட்டியே சும்மா தமாசு எல்லாம் அது திருடுங்க. முள்ள மாதிரி முச்சை வைங்களா இருக்குதுங்க. அடுத்தவங்களை கண்காணிச்சின்னா அவங்க வாழாமல் இருக்குது எப்படின்னு காமிக்கிறதே வேலையாகுதுங்க. சரி, நான் அந்த ஆள் பார்த்துக்கிறேன், ஏதோ ஒரு 10 பார்த்துக்கிறேன், சந்தோஷமாகறேன், கம்மு நான் போயிடுவேன் என் பொண்டாட்டியா. என்ன ஏன் இதெல்லாம் பார்க்குறேன்னா என்ன பண்ண முடியும்? பக்குன்னு ஆல்மா கோல் சகம் ஒரு டக்குன்னு மாற்றிடணும் நம்ம. எப்படி உண்மையாக இருக்கா? நீங்கள் சொல்லுங்கள். நான் உண்மையாக இருக்குவா? என் நிலைமை என்ன ஆச்சு? உண்மையாக இருந்தா ஆபத்து தான். ஒரு 70 நாள் சிறைச்சாலையில் போய் எண்ணிட்டு வந்தேன். ஏன் உண்மையாக இருந்துன்னா ஏற்கனவே பாதிக்கப்பட்டுக்கிறேன். என்ன வர உண்மையார் என்ன? அதெல்லாம் உண்மையெல்லாம் இருக்காதிங்க. என்ன முடிஞ்சவளுக்கு எவ்வளோ போய் சொல்ல முடியும் அவ்வளோ சொல்லுங்க. என்ன பிரச்சனை? என்னை விட நல்லவன் கிடையாது, உன்னை விட அழகி கிடையாதுன்னுங்க. என்ன இப்போ உண்மைதான். அவன் அசிங்கமாக தான் இருக்கிற. கிட்ட வந்தால் நாத்தடிக்குதுன்னா செய்யலாம். கையை அப்படி தெரியாதனமா தூக்கிட்டா நல்லா இருக்கிறேன்னு பார்த்துருந்தா கிட்ட போனால் தான் தெரியுது கபியால்னு நாற்று அடிக்குது. என்ன செய்ய முடியும்? என்ன செய்யலாம்? செதை எவ்வளோ இருக்குது அவ்வளோ நாற்று அடிக்குது. என்ன பண்ணலாம்? செதை பெருசாகுது, நம்ம கண்ணுக்கு குளிர்ச்சியாகுதுன்னு கிட்ட போயிட்டா எவ்வளோ செதை பெருசாகுதோ அவ்வளோ நாற்று அடிக்குது. என்ன பண்ணலாம்? சொல்லலாமா அவகிட்ட நீ ரொம்ப நாற்று அடிக்கிறேன்னு? அப்படி சொன்னது கூட ராபின்சன் எனக்கு சொல்லி கொடுத்துட்டான். நோனோ அது தட்டிகிஸ். நமக்கு பயில்வான் பக்குறீங்களாம் எதிர உட்காந்து நம்ம சொல்லி தருவாங்க. நம்ம இங்கேருந்தே கற்றுப்போம். உண்மையாக இருக்கலாமா வேணாவா சொல்லுங்க. கடவுளே அதெல்லாம் வேணாம். உண்மையாக இருக்குதுன்னா முதல்ல உங்களை தெரிஞ்சுங்க. தெரிஞ்சுன்னு உங்களுக்கு உண்மையாக இருங்க. உங்களை தான் நீங்கள் தெரியவே இல்லையே. நீங்கள் பட்டடித்தும் கொட்டடித்தும் இங்கே நம்ம இவ்வளோ கதை சொல்லி போய்விட அங்கே போய் அவனா 4 பேர் சொல்லிட்டோன்னா அவனுக்கு உண்மையாகிறான். இங்கே வந்து கேட்குறான், குருவே அவங்க அப்படிங்கிறாங்க, எனக்கு இப்போவே ஓணும். என்னடா நானும்
நான் என்னத்த செய்யறது இல்லை. ஒருத்தன் போனை பண்ணி கேட்குறான், நான் எவ்வளோ வருஷமா செஞ்சுன்னுக்கிறேன், ஜீவாயாக்கு மட்டும் வந்துச்சு, எனக்கே வரல. என் நிலைமை என்ன பண்றது இல்ல. ஐயோ பாவம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.